மாநிலங்களுடைய கூட்டமைப்புக்குத்தான் இந்தியா. இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு. இங்க கூட்டாட்சிக்கு எவ்வளவு மதிப்பளிக்கணும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மாநிலங்களுக்கு அதிகாரங்களே இல்லாத நிலைமைதான் இருந்துச்சு. அவ்வளவு ஏன் மாநில முதலமைச்சர்களால கூட விடுதலை நாளில் கூட தேசிய கொடியை ஏற்ற முடியாத நிலைமைதான் இருந்துச்சு. இன்னும் நிறைய பிரச்சனை. இதையெல்லாம் போராடி இந்த நிலைமைகளை மாற்றி ஓரளவுக்காவது அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சோம். அதனாலதான் மாநில கட்சிகளால ஆட்சியை பிடிக்க முடியும்னு இந்தியாவில முதல்ல ஆட்சி அமைச்சு காட்டினதை இந்த திமுக தான். மறந்துடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கு நம்ம உரிமைகளை பெற்று தந்திருக்கிறோம். ஆனா இப்போ மீண்டும் மாநிலங்களோட அதிகாரங்களை ஒன்றியத்தில் கொண்டு போய் குவிச்சிட்டு இருக்காங்க. மாநிலங்களை முனிசிபாலிட்டி போல மாத்திரன்னு துடிக்கிறாங்க. மாநில கட்சிகளை இருக்கக்கூடாதுன்னு பாஜக செயல்படுது. ஆனா அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதை பாதுகாக்க நீங்க தேவை. அடுத்து நம்முடைய உறுதி கொள்கை என்ன? சுயமரியாதை. இடுப்புல கட்டியிருந்த துண்டு தோளுக்கு வந்த வரலாறு அது. தன்மானம் தான் உயிர் மூச்சுன்னு தமிழன் தலை நிமிர்ந்த வரலாறு. ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்னா இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க. அதனால்தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுரமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது.